வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் 56வது லீக் போட்டி மே 12ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. நரேந்திர மோடி மைதானத்தில் ரசிகர்கள் வெள்ளத்தில் இரு அணிகளும் களமிறங்கின. குஜராத் அணி இந்த போட்டியில் புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தங்களுக்கே உரித்தான பிரத்யேகமான லாவண்டர் நிற ஜெர்சியை அணிந்து களமிறங்கியது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. முதலில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸ் எந்தவித தயக்கமும் இன்றி பந்துவீச்சை தேர்வு செய்தார். டாஸ் தோற்று முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. அதிரடி தொடக்க வீரரான சுப்மன் கில் வெறும் 5 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். அவரை தொடர்ந்து வந்த ஆபத்தான வீரரான ஜோஸ் பட்லரும் 7 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் களம் புகுந்த நிஷாந்த் சிந்து சற்று அதிரடியாக விளையாடி 14 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் பிறகு ஜோடி சேர்ந்த சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியை சரிவிலிருந்து மீட்கும் மாபெரும் பொறுப்பை தங்கள் தோள்களில் சுமந்தனர். சாய் சுதர்சன் 44 பந்துகளில் 61 ரன்கள் குவித்து அசத்தினார். மறுமுனையில் வாஷிங்டன் சுந்தர் 33 பந்துகளில் 50 ரன்கள் குவித்து அரைசதம் கடந்தார். இவர்கள் இருவரின் மிக முக்கியமான 60 ரன்கள் பார்ட்னர்ஷிப் குஜராத் அணியை ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி அழைத்துச் சென்றது. இறுதிக்கட்டத்தில் ஜேசன் ஹோல்டர் 10 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 11 ரன்கள் சேர்க்க குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்தது. ஹைதராபாத் அணி தரப்பில் அபாரமாக பந்து வீசிய பிரபுல் ஹிங்கே 3 ஓவர்களில் 17 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஷாகிப் உசேன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு குஜராத் வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறினார்கள். முதல் ஓவரையே வீசிய முகமது சிராஜ் ஹைதராபாத் அணியின் அதிரடி புயல் திராவிஸ் ஹெட்டை தான் சந்தித்த 4வது பந்திலேயே டக் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். அதிரடியாக விளையாட முயன்ற அபிஷேக் சர்மா ரபாடாவின் பந்துவீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். அவரைத் தொடர்ந்து இஷான் கிஷன் 11 ரன்களிலும் ஆர். ஸ்மரன் 9 ரன்களிலும் ரபாடா வேகத்தில் பெவிலியன் திரும்பினர். அபாயகரமான வீரர்களான ஹென்ரிச் கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரின் விக்கெட்டுகளை ஹோல்டர் கைப்பற்றினார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14.5 ஓவர்களில் வெறும் 86 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. குஜராத் அணியின் ககிசோ ரபாடா 28 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஜேசன் ஹோல்டர் 20 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி 82 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பதிவு செய்தது. இந்த அபார வெற்றியின் மூலம் குஜராத் அணி தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் 12 போட்டிகளில் 16 புள்ளிகளை பெற்று IPL 2026 புள்ளி பட்டியலில் முதல் இடத்துக்கு முன்னேறி பிளே ஆஃப் வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளது. மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.